சீதை இறுதியாக பூமிக்குள் சென்ற இடம் இப்போது இந்தியாவில் எங்கிருக்கிறது தெரியுமா? அயோத்திக்கு சீதை ராமருடன் திரும்பி வந்த பிறகு சில ஆண்டுகளுக்குள் அவர் வனத்திற்குள் சென்று விட்டார். சீதையின் புதல்வர்களும் இந்த வனத்திற்குள் தான் பிறந்தனர். சீதை ஏன் பூமிக்குள் சென்றார், அவர் சென்ற இடம் இந்தியாவில் இப்போது எங்கு இருக்கிறது என்று இந்த பதிவில் பார்க்கலாம். பூமிக்குள் சென்ற இடத்திற்கு சீதாமர்ஹி என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த இடம் அலகாபாத்திற்கும் வாரணாசிக்கும் இடையில் உள்ளது. இந்த இடம் இந்துக்களுக்கு மிகவும் முக்கியமானதாகும். இது புனித யாத்திரை செல்லும் இடமாகவும் இருக்கிறது. வனத்தில் இருந்த வால்மீகி ஆசிரமத்தில் சீதை அக்னி பரீட்சைக்கு மறுத்து தனது விருப்பப்படி பூமிக்குள் சென்ற இடம் இதுதான். இங்குதான் சீதைக்கு கோவில் எழுப்பப்பட்டது. ராமர் அயோத்தியின் மன்னராக முடிசூட்டிய பிறகு மாபெரும் யாகமான அசுவமேத யாகத்தை செய்தார். அதற்கான குதிரை அவிழ்த்து விடப்பட்டது. அந்த குதிரை இறுதியில் வால்மீகியின் ஆசிரமத்தில் வந்து நின்றது. தற்போது இருக்கும் பதாகி மாவட்டத்தில் இருக்கும் பரிபூர் கிராமத்தில் இருந்தது வால்மீகி ஆசிரமம். அப்போது அங்கு வந்த சீதையின் மகன்கள் இருவரும் அசுவமேத குதிரையை கைப்பற்றினர். ராமரின் புதல்வர்கள் லவா மற்றும் குசா அவரைப் போலவே மாவீரர்களாக இருந்தார்கள். ராமரின் படையில் இருந்த பரதன், சத்ருகனன், சுக்ரீவன் போன்ற மாவீரர்கள் அனைவரும் அவர்களால் தோற்கடிக்கப்பட்டனர். தனது மாவீரர்கள் அனைவரும் தோற்ற செய்தி கேட்டு அதிர்ச்சியுற்ற அயோத்தியின் மன்னரான ராமர் தனது புதல்வர்கள் என்று தெரியாமலேயே அவர்களுடன் போரிட கிளம்பினார். இப்படித்தான் ராமர் தன் மகன்களை முதலில் சந்தித்தார். வனத்திற்குள் இருக்கும் இந்த இரண்டு பாலகன்கள் யார் என்று எவருக்கும் தெரியவில்லை. தனது மகன்களுக்கு எதிராக போரிட வந்தது யார் என்று பார்க்க சீதை போர் நடந்த இடத்திற்கு வந்தார். தனது மகன்களுக்கு எதிராக போர் புரிய வந்தது அவர்களின் தந்தைதான் என அறிந்த சீதை அவர்களை மன்னிக்கும்படி ராமரிடம் கெஞ்சினார். சீதை இவ்வளவு ஆண்டுகள் வால்மீகி ஆசிரமத்தில் தான் தங்கியிருந்தார் என்பதையும் அவர்கள் இருவரும் தங்கள் மகன்கள் தான் என்பதையும் ராமர் உணர்ந்தார். சீதையை மீண்டும் தன்னுடன் அரண்மனைக்கு வரும்படி கூறினார் ராமர். ஆனால் அதற்கு முன் மீண்டும் அக்னி பரீட்சை செய்ய வேண்டும் என்று கூறினார். இதனை கேட்ட சீதை அதற்கு மறுப்பு தெரிவித்தார். இலங்கையிலிருந்து திரும்பி வந்தவுடன் சீதை அயோத்தி மக்களின் திருப்திக்காக ஒரு முறை அக்னி பரீட்சை செய்தார். எனவே மீண்டும் என்னால் அதனை செய்ய முடியாது என்றும் தனது தயார் பூமாதேவியிடம் தனக்கு அடைக்கலம் தரும்படியும் கூறினார். தனது மகள் சீதையை பூமாதேவி அன்போடு தன் மடியில் சாய்த்து கொண்டார். பின்பு பூமி இரண்டாக பிளந்து பூமிக்கு கீழே சீதை சென்றதாக புராண கதைகளில் சொல்லப்படுகிறது. இதுவரை அவருடைய மரணம் அறியப்படாத ஒன்றாக உள்ளது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.